விவசாயிகள் பயனடைவதற்கான ஒரு நற்செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, கோழி குஞ்சுகள் தீவனம் நிறையா சிந்துது அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5, 6 நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தட்டுகளில் தான் நீங்கள் கோழி குஞ்சுகளுக்கு தீவனம் கொடுக்கணும். 6 நாளைக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் தவ்வக்கூடிய திறமை வந்துடும். அதுகளுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய தவ்வக்கூடிய திறமை. இந்த நேரங்களில் நம்ம ஃபீடர் வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டிலேயே நம்ம ஃபீடர் ரெடி பண்ணலாம். ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு ஒரு குஞ்சுகளாக இருக்கட்டும், இல்லை பெரிய கோழிகளாக இருக்கட்டும், ஒரு 50 கோழிகளை ஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல தீவனத்தட்டை நீங்கள் வீட்டிலே செய்யலாம். இதுதான் அது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிவிசி பைப்பு, ஒரு 4 இன்ச்சு பிவிசி பைப்பை மேலே ஒரு ஆக்ஸா பிளேடை வச்சு வெட்டிடுங்க. ஒரே கோடுக்கு ஒரே ஒரு கட்டு, கீழே மேலேயும் இல்லாமல் ஒரே கட்டு வெட்டிட்டு நீங்கள் அடுப்பில் காமிச்சு ஹீட் பண்ணி இதை நீங்கள் விரித்து, ஒரு கட்டை இருந்தாலும் சரி அதை வச்சு நீங்கள் விரித்து எண்டை லைட்டாக கட் பண்ணி மடித்து விட்ருங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணி இதில் நீங்கள் தீவனம் போடும்போது விவசாயிகளுக்கு தீவனம் சிந்துற பிரச்சனை இருக்காது. 90% நீங்கள் கட்டுப்படுத்திடலாம். அது மாதிரி நீங்கள் ஃபீடர் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. எத்தனை கோழிகளை வளர்த்தாலும் இது மாதிரி ஒரு 4 தட்டு இருந்தால் போதும். இதிலே நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு போயிடலாம் அசால்ட்டாக. ஸோ ஃபீடர் காஸ்ட்டை குறைச்சி விவசாயத்தில் நல்லா பயனடையலாம். தரையை ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அது நிற்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சோனாலி கோழி குஞ்சுகள் வாங்க, நம்மளை அணுகுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.